கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற அந்த தொடர் போதனை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி. இந்த வார்த்தை சொல்லி ஒரு தருணத்தை கொடுத்த அந்த கர்த்தருக்கும் கோடான கோடி நன்றி. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். அதற்கு முதலாக நாம் அவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, அவர் நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவரை வழிநடத்துகிற விதத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, எப்படி என்றால் முதலில் அவருக்கு நம்முடைய எல்லா முதல் பலன், அதாவது நம்முடைய நம்முடைய சரீரத்தை அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அவர் ஆளுகை செய்ய ஆரம்பித்து நம்மளை எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை கொண்டு அவர் எப்படி வழிநடத்துகிறார் பாருங்கள். என் அருணாகிய தேவநீர் நீர், அதாவது எனக்கு ஒரு பலனா இருக்கிறீர், எனக்கு எல்லா கேடயமா இருக்கிறீர், எனக்குள்ளே இருக்கிறீர், நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆக நீர் எனக்குள்ளே இருக்கிறதுனால் நான் எந்த கவலைப்பட போவதில்லை. ஏனென்றால் நீர் அரணான இருக்கிற என் தேவன் நீர். என் தேவனே, நீர் எனக்குள்ளே இருக்கிறீர். என்னை காப்பவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஆளுகை செய்வர் எனக்குள்ளே இருக்கிறார். போகுமிடமெல்லாம் என்னை காப்பவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஏற்றுக்கொள்வர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் எதை தவறு செய்தாலும் என்னை மன்னித்து மீண்டும் உமது அன்பு குழந்தையாக நீர் ஏற்றுக்கொள்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறேன். நான் சிறு சிறு தவறுகளை, ஏதாவது தவறான எண்ணங்கள் வந்து அதற்கு நான் ஒப்பு கொடுக்காமல் அந்த அந்த எண்ணத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க வந்து அந்த அந்த தருணத்தில் வரதுக்கு முன்பாகவே என்னை விடுதலையாக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நீங்கள், அந்த மாதிரி வார்த்தைகளையும், அந்த மாதிரி தேவனுக்குள்ளே அந்த மாதிரி எண்ணங்கள் வராத அளவுக்கு, தவறான எண்ணங்கள் வராத அளவுக்கு உங்களை கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கிற இந்த கர்த்தர் ஒரு அரணாக இருக்கிறார். பாருங்கள், இந்த அரணான தேவநீர் இந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிங்க பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பாருங்கள். இந்த அரணான தேவனர் உங்களுக்குள்ளே இருந்தாலும் சில சமயங்களில் பாருங்கள், சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு, சில சமயம் பாருங்கள், சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நிறைய பேர் பாருங்கள், இந்த பூமி உலகத்தில் நீங்கள் கொஞ்சம் செல்வங்கள் குறைவு இருந்தாலும், கொஞ்சம் உயர்வான கொஞ்சம் செல்வம் இருந்தாலும் அவன் உங்களை பேசுகிற விதம் கொஞ்சம் தப்பாக பேசணும். சில பார்த்தீங்களா, என்ன அங்கே போ, இதை வேண்டுவா என்ன செஞ்சிட்ருக்கா, அதாவது உங்களை அடிமையாக்குறது தான் பார்ப்பான். உங்களுக்குள்ளே ஒரு கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களையும் நேசிக்கிற குணம் அவனுக்குள்ளே வராது. ஏன்னா பணத்துக்கு மேலே அவன் மேல் மோகம், பணத்து மேலே தான் அவனுக்கு ஆசை இருக்குது. மனிதன் மேல் ஆசை இல்லை, கிறிஸ்து மேலும் ஆசை இல்லை. இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்களா, மற்றவங்கள ஒடுக்குறாங்க. அந்த மத்தியில் தேவன் பாருங்கள், நான் அந்த 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 பாருங்கள், அந்த சத்துரு நம்மளை ஒடுக்குற அந்த நேரத்தில் பாருங்கள் உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்குங்க. நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும். இப்போ ஒருத்தர் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாருன்னு வச்சாங்களா, உங்களை பிரச்சனை பண்ணுறாரு, நீங்கள் அவங்களுக்கு பிரச்சனை பண்ணும்போது நீங்கள் என்னென்ன உங்களுடைய ரத்தம் கொதிக்கி ஏதாட்டு பண்ணணும், அடிக்கணும், வாங்கணும், வெட்டணும், இதெல்லாம் செய்யணும், அவனை எப்படியாட்டு போட்டு தள்ளணும். பாருங்கள், அது சென்னையில் உள்ள லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளணும், கத்தம் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் பாருங்கள். எல்லா மனிதனுக்கும் இதுக்கு எல்லாம் வரும் பாருங்கள். உங்களை யாராவது துன்புறுத்தினா உங்கள் வெளியுள்ள ஆளை விடுங்க, உங்கள் குடும்பத்திலே சித்தப்பா, பெரியப்பா, உற்றார் உறவினர்கள் யாராட்டும் உங்களுக்குள்ளே அப்படி தொந்தரவு பண்ணதான்னு வச்சாங்களா, நீங்கள் என்ன நினைப்பீங்க, எப்படியா இருக்கணும், அடிக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உள்ள அந்த தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள், என் அரணாகிய தேவநீர் நீர். அந்த நேரத்தில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். எனக்கு அரணா இருக்கிறது, எனக்கு பலனாக இருக்கிறது. இந்த மனுஷன் என்ன பண்ணுவான், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எனக்கு நீங்கள் இருக்கீங்க டேடி, நீங்கள் இருக்கீங்க, நான் ஏன் பயப்படணும். அதான் அவன் சொல்கிறான், நான் ஏன் துக்கத்துடன் தெரிய வேண்டும், ஏனென்றால் நீர் எனக்கு அரணாக இருக்கிறீர். நான் ஏன் துக்கத்தோட தெரிய வேண்டும். அவன் துன்பப்படுத்துவான், அவன் வேலையே அதை வேலை தான். நான் ஏன் துன்பப்படுத்தணும், நான் ஏன் அவனை போட்டு அடிக்கணும், நான் ஏன் பண்ணணும். நீங்கள் எனக்கு இருக்கீங்க டேடி. இந்த அண்ட சராசரி படைத்தவர், அவனையும் படைத்தவர் நீர் தான். ஆகையால் நான் ஏன் துக்கப்பட வேண்டும், நான் துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், எப்படிலாம் கர்த்தர் வழி நடத்துகிறார் பாருங்கள் வார்த்தை கொண்டு. உங்களை நீங்கள் கர்த்தரை இந்த மாதிரி நேசிக்கப்படாங்க. அவர் எனக்கு அரணாக இருக்கிறார். எத்தனை பேர் எனக்குள்ளே துன்பப்படுத்துறதுக்கு வந்தாலும் பாருங்கள், துன்பத்தில் வந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏன் துக்கப்படணும், எனக்குள்ளே இருக்கிற அரணான தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை வாழ வைக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை எப்பொழுதும் போகும்போதும் வரும்போதும் கூடவே இருந்து என்னை அழகாக பாதுகாக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே ஐஸ்வர்யம் குடிகொண்டு இருக்கிறது. இப்படி வார்த்தை உடனே டக்குன்னு பேச ஆரம்பிக்குது. இது எப்போ வரும், நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ பார்க்கணும், பைபிள் எடுத்து படிக்கணும், இந்த மாதிரி கர்த்தரை ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தர் ஏன் நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார், அவர் ஏன் இந்த பூமியில் நம்ம வைத்திருக்கிறார், அவர் ஏன் இந்த பூமி உலகத்துக்கு வந்தார், அவர் ஏன் சாபமானார், அவர் எதற்காக இந்த சாபத்தை அவர் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டார்.
இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கணும். ஏன் கேட்டுக்கொண்டார்? நீங்கள் பிச்சைக்காரனாக இருக்கக்கூடாது, நீங்கள் தரித்திரத்தில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் ஐஸ்வர்யம் ஆகுவதற்காண்டி தான் உங்களை ஆக்கினார். நீங்கள் சுகபீனத்தில் இருந்தக்கூடாது, அந்த நோய்களெல்லாம் அவர் சுமந்தார், தரித்திரத்தை அவர் சுமந்தார். எல்லாவித இது சுமந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ரட்சிப்பு கொடுத்தார். பாருங்கள், உங்களுக்கு பொருளாதாரம், சுகம், எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்தார். பாருங்கள், இது எதற்காக இந்த பூமி உலகத்தில் இது செய்யப்பட்டது? நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றார். ஒரு மனிதன் செய்த அந்த நன்மை பாரம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த நன்மை வந்து சேர்ந்துருக்கு. பார்த்துருக்கீங்களா? இப்படி தான் அவர் வழி நடத்துகிறார்கள். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க. உங்களுக்குள் ஒரு அரணான தேவன் இருக்கிறார். அதாவது உங்களை பாதுகாக்கிற தேவன். ஆகையால் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உங்களுடைய நாவில் அவனை அடிக்கணும், அவனை கொல்லணும், இப்படிலாம் போதங்க. கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் பார்த்துக்கிடுவார்ப்பா. நான் ஏன் அவனை நினச்சி நான் ஏன் துன்பப்படுத்தி? எனக்கு வேறு வேலை நிறைய இருக்குது. நான் அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இப்போ வீட்டுக்கு போகணும், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும், அதை அனுப்பணும், இதை அனுப்பணும், அதை செய்யணும், இதை செய்யணும், நிறைய வேலைகள் இருக்குது. அவனை போட்டு நான் ஏன் யோசிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் துக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். கர்த்தர் இருக்கார், அவர் அரணாக இருக்கிறாருன்னு சொல்லி போகும்போது அவருடைய வழிநடத்தில் பாருங்கள். அதுக்கப்புறம் அவன் எப்படி கூனி குறுகி உங்கள் முன்னாலே நிற்பான். அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பிரயாசத்தில் போங்க. கர்த்தரோடு கூட போகும்போது அவருடைய வழிநடத்தில் நீங்கள் அறிந்து கொள்வது, அவருடைய வழிநடத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இந்த வழிநடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.